இன்னைக்கு ஒரு ஈஸியான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட தான் வந்திருக்கிறேன். இதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற நேம் ராகி பால்ஸ். நீங்கள் என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். பட் இது என்னவோ பார்க்குறதுக்கு இந்த கொரோனா டைமில் இதுதான் கொரோனான்னு ஒரு இமேஜ் காட்டினாங்களே அது மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. உலகத்தில் யார் யார் என்னெல்லாமோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம பிள்ளைங்களுக்கு என்னவோ ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து அது அவங்க டேஸ்டியாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டாலே ஒரு பெரிய சாதனையாக தான் இருந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் என் பொண்ணு இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொன்னாங்க. இன்னொன்று அவள் சின்ன பிள்ளையிலேருந்து தாய்ப்பாலை விட ராகி பால் தான் அதிகமாக குடிச்சு வளர்ந்தா. இன்னொன்று நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பேச்சு அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. பட் நம்ம மாமியார் பெற்றிருக்காங்களே அந்த பிள்ளைங்க நம்ம பேச்சை நல்லாவே கேட்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் ராகி வந்து ஹெல்த்தியாகவே எது செஞ்சாலுமே என் ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு சாப்பிட்டுப்பாங்க. நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் ஓரளவு சாப்பிட்டுப்பாங்க. இன்னொன்று எங்கள் வீட்டில் ராகி வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேரண்டியாக செய்யலாம். இன்னொன்று இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த ராகி மாவு வந்து முளைகட்டின மாவு. ஸோ இனிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாவு சூஸ் பண்ணுறது நல்ல டேஸ்ட்டான மாவாக சூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிளினிக்கில் உள்ள மாவு தான். தேவைப்பட்டால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொன்று இதில் வந்து தாளிச்சதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துப்பேன். நீங்கள் தாளிக்கிற எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக உளுந்து, சீரகம் சேர்த்துக்கோங்க தாளிச்சத்தில். அப்புறம் இது கூட வெங்காயத்துக்கூடையே பொடிசாட்டு பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் பொடிசாக நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு அது கூட இப்போ 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதும் மாவு ஊற்றி மாவை போட்டு நல்லா கிளறி களி பதத்துக்கு வந்துருக்குமா அதை இறக்கி வச்சுட்டு அது ஆறணுன்னு பால்ஸ் உருண்டையாக பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். சைடிஷ் வந்து கொஞ்சம் காரசாரமாக தக்காளி சட்னி ஆர் மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஹெல்த்தியாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். உடலின் மொழி அறிந்து உணவின் சுவை உணர்ந்து சுவைத்து சாப்பிடுவோம். ஹெல்தி ஈட்டிங். பாய்.